வணக்கம். அனுதினமும் ஆனந்தம். அனுதினமும் ஆனந்தம்னா எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கிறன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமை பார்த்திங்கன்னா, மக்கள் பாதி பேர் இல்லை 80% மக்கள் தங்களோட வேலையை ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் தான் செய்கிறாங்க. வேலைக்கு கிளம்பி போகிறதா இருக்கட்டும், அங்கே போய் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுத்து செய்கிறதா இருக்கட்டும், அதில் ஒரு வெறுப்போட ஒரு ஆனந்தம் இல்லாமல் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கூட நெருங்கின ஒரு உறவுகளை கூட நம்மளால் அவங்க ஆனந்தமாக அன்பாக வச்சுக்க முடியல. அந்த வெறுப்புக்கு காரணம் என்னன்னு தெரியாமே கூட ஒரு ஆழ் மனதில் ஒரு வெறுப்பு அவங்க மேலே வருது அவங்க எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஹாப்பினஸை தருதா அப்படின்னு நீங்கள் உங்கள் உள் மனதுகிட்டையும் உங்கள் உள் உணர்வுக்கிட்டையும் கேள்வி கேளுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அப்போ அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுற கேரக்டர்ஸ், இல்லை அது நமக்கு சந்தோஷம் இல்லாத நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. இதை பற்றி எக்கார்ட் டோலே த பவர் ஆஃப் நவுங்கிற புக்கில் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. சாப்டர் நம்பர் 4ல் 5th லெசனில். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணால் அந்த புக்கையும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.